Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த கிளாஸ்ல நாம எடுத்துக்காட்டு 1.23 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள் எல்லாமே பிளேலிஸ்ட் தமிழ் செக் பண்ணீங்கன்னா கிடைக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் இட் அவுட். இப்போ நாம எடுத்துக்காட்டு 1.23 கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். f of x equals 2x plus 3, g of x equals 1 minus 2x மற்றும் h of x equals 3x எனில் f of g of h equals f of g of h என நிறுவுக. இந்த கொஸ்டின்ல f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க, h of x 3 சார்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுமே சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட்ல வரக்கூடியதான். இதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்குகள் 2 சார்புகள் கொடுத்துட்டு சார்புகளின் சேர்ப்பு கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இங்க 3 சார்பு கொடுத்துட்டு அதுக்கான சேர்ப்பு கண்டுபிடிக்க போறோம். அதாவது f of g of h னா f means f of x, g னா g of x, h னா h of x. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல f of g of h இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுவோம். ரெண்டும் ஈக்குவலா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். கொஸ்டின்ல என்னன்னா நிறுவுக, ப்ரூஃப் பண்ணணும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். அதுதான் நிறுவுக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நாம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போ இங்க கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல நம்ம தீர்வு எழுதும் போது என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அதை எழுதுவோம். ஃபர்ஸ்ட் f of x, f of x equals 2x plus 3. அதுக்கப்புறம் g of x 1 minus 2x. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதுறோம். g of x equals 1 minus 2x. அதுக்கப்புறம் h of x equals 3x. இதுதான் கொஸ்டின்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ப்ரூஃப் பண்றது, கொஸ்டின்ல ப்ரூஃப் பண்றது எழுதணும். ஃபர்ஸ்ட் f of g of h equals f of g of h. இதுதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ண போறோம். அதாவது f of g of h இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட் g of h கண்டுபிடிக்க போறோம். இப்போ g of h ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன, இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம் பேஸ் பண்ணி எழுதும் போது எக்ஸ்பான்ஷன் g of h of x. இதுதான் g of h இந்த மாதிரியும் எழுதலாம். அப்போ இதுல என்ன பண்ணணும், அதாவது h of x வேல்யூ, அதாவது இப்படி வரும் h of x வேல்யூ அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் g of h of x வேல்யூ என்ன, கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, 3x. h of x ஓட வேல்யூ 3x. அப்போ 3x அப்ளை பண்ணதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த 3x நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண போறோம். இந்த 3x g of, இங்க g இருக்குல்ல, g of x ஓட ஃபங்க்ஷன்ல, g of x ஓட அந்த ஃபார்முலா, சார்பு ஃபார்முலால x-க்கு பதிலா 3x போட போறோம். இங்க x இருக்கிறதுனால, இந்த ஃபார்முலால x இருக்கிறதுனால x-க்கு பதிலா போடுவோம். இல்ல k இந்த மாதிரி வேற ஏதாவது கான்ஸ்டன்ட் லெட்டர் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு பதிலா நம்ம இந்த 3x அப்ளை பண்ணுவோம். இங்க x இருக்கிறதுனால இந்த g of x ஃபார்முலா கொடுத்திருக்கிற g of x-ல x-க்கு பதிலா 3x போட போறோம். அப்போ இங்க g of x என்ன இருக்கு, 1 minus 2x. 1 minus 2x, அதுதான் g of x. அது கொஸ்டின்ல இருக்கிறது.
g of x is equal to 1 minus 2x. இந்த g of xல தான் நம்ம xக்கு பதிலா 3x போட போறோம். அப்போ 1 minus 2 xக்கு பதிலா 3x. இதுதான் கம்போசிஷனோட கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியலனா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அந்த கிளாஸ்ல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். செக் பண்ணிக்கோங்க. இது 1 minus 2 பெருக்கல் 3x. 2 பெருக்கல் 3 என்ன? 6. 6x. இதுதான் g of hக்கான ஆன்சர். பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f of g of h. f of g of h. அப்போ இதுல நம்ம g of h அப்ளை பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம g of h கண்டுபிடிச்சிருக்கோம். 1 minus 6x. அது போடும்போது இது வந்து இதுக்கு அப்புறமா என்ன ஸ்டெப் வரும்? இதை எக்ஸா கன்சிடர் பண்ணி f of x, இதுல f தானே இருக்கு. அப்போ f of x ஃபார்முலால xக்கு பதிலா 1 minus 6x அப்ளை பண்ண போறோம். ஆக்சுவலி கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to 2x plus 3. இது கொஸ்டின்ல இருக்கு. இந்த ஃபார்முலால xக்கு பதிலா 1 minus 6x போட போறோம். அப்போ என்ன வரும்? 2 பெருக்கல் 1 minus 6x plus 3. கரெக்டா? அதுக்கப்புறம் 2 வச்சு பெருக்கும் போது 2 பெருக்கல் 1 2 minus 6 பெருக்கல் 2 12. 12x plus 3. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் வரும்? இப்போ நம்பரையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும்போது 2 plus 3 என்ன? 5. 5 minus 12x. இதுதான் என்ன? f of g of h ஓட ஆன்சர். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் சமன்பாடு 1 எடுத்துப்போம். அதுக்கப்புறம் கொஸ்டின்ல ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? f of g of h. இதான் நம்ம அதுக்கப்புறமா கண்டுபிடிக்க வேண்டியது. இதுல ஃபர்ஸ்ட்ல பிராக்கெட்ல இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு? f of g. f of g. f of g ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன? f of g of x. இதான் f of g ஓட எக்ஸ்பான்ஷன். அதாவது நம்ம g of x ஓட வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போறோம். இங்க g of x என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? g of x equal to 1 minus 2x. அதான் g of x. அப்போ g of x ஓட வேல்யூவை நம்ம இங்க அப்படியே அப்ளை பண்ண போறோம். 1 minus 2x. அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஸ்டெப் வரும்? அடுத்து என்னன்னா இதை எக்ஸா கன்சிடர், அதாவது f of x ஃபார்முலால இங்க f இருக்கிறதுனால f of x ஃபார்முலால xக்கு பதிலா 1 minus 2x போட போறோம். அப்போ f of x என்ன இருக்குங்க கொஸ்டின்ல? 2x plus 3. 2x plus 3. இரண்டு எக்ஸ் பிளஸ் 3 ஃபார்முலால நம்ம எக்ஸுக்கு பதிலா 1 மைனஸ் 2x போட போறோம். அப்போ 2 எக்ஸுக்கு பதிலா 1 மைனஸ் 2x பிளஸ் 3. அப்போ 2 வச்சு பெருக்கும் போது 2 பெருக்கல் 1 2. அதுக்கப்புறம் 2 பெருக்கல் 2 x 4x பிளஸ் 3. இங்க 2 பிளஸ் 3 என்ன வரும்? 2ம் 3ம் ஆட் பண்ணும்போது 5. 5 மைனஸ் 4x வரும். இது எதுக்கான ஆன்சர்? f of g க்கான ஆன்சர். பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f of g of h.
f of g of இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ f of g நமக்கு ஆல்ரெடி தெரியும். 5 மைனஸ் 4x. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், f of g அப்படி எழுதிட்டு h of x இதோட எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரி தான் வரும். அப்போ f of g h of x ஓட ஃபார்முலா என்ன, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, h of x 3x. அப்போ h of x ஓட வேல்யூ அப்ளை பண்ணும்போது 3x வரும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, f of g ஆன்சர் நமக்கு கிடைச்சதுல அந்த f of g ஓட இக்குவேஷன்ல நம்ம x-க்கு பதிலா 3x போட போறோம். f of g ஓட இக்குவேஷன்ல நம்ம x-க்கு பதிலா 3x போட போறோம். இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு, f of g என்ன கிடைச்சிருக்கு ஆன்சர் 5 மைனஸ் 4. ஓகே, 5 f of g equal 5 மைனஸ் 4x. இந்த ஃபங்க்ஷன்ல இந்த சார்புல x-க்கு பதிலா 3x போடணும். அப்போ என்ன வரும், 5 மைனஸ் 4 இன்டு 3x. ஏன்னா 4 பெருக்கல் x 4 போட்டிருக்கோம், x-க்கு பதிலா 3x. அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆன்சர் வரும், 5 மைனஸ் 4 பெருக்கல் 3 12x. இது இக்குவேஷன் நம்பர் 2, சமன்பாடு 2. f of g of h இதான் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஆன்சர் வந்திருக்கு, இக்குவேஷன் நம்பர் 1 5 மைனஸ் 12x. ரைட் ஹேண்ட் சைடில் 5 மைனஸ் 12x. அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன எழுதணும், நம்ம கொஸ்டின் ப்ரூஃப் பண்ண வேண்டியதுனால எனவே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் எழுத போறோம். f of g of h equal f of g of h என நிறுவப்பட்டது. இதுதான் எடுத்துக்காட்டு 1.23க்கான ஆன்சர். இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா ஈஸியா இந்த ப்ராப்ளம் பண்ண முடியும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மோர் அப்டேட்ஸ்க்கு Blackboard Techniques சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see in another video. Until then, Shiny signing off.